ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விநாயகப் பெருமானை பணிந்து 12 ராசிகளுக்குரிய பலன்களை காண இருக்கின்றோம். அதற்கு முன்பு இன்றைய நாள் எப்படி இருக்கின்றது விவரங்களை பார்ப்போம். இன்று 29/8/2024 ஆவணி மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை. நல்ல குரோதி வருடத்திலே இருக்கின்றோம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் காலை 11:45 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை நல்ல நேரங்கள். இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணி முதல் காலை 7:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 மணி முதல் காலை 10:30 மணி வரை. இன்றைய சுபஹோரை சூரியஹோரை காலை 8 மணி முதல் காலை 9 மணி வரை இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 8:38 மணி வரை திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூசம். இன்றைய திதி இன்று அதிகாலை 4:59 மணி வரை தேய்பிறை தசமி, அதன் பின்பு ஏகாதசி. ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் இன்றைய தினம் அந்த விரதத்தை ஏற்க வேண்டும். அற்புதமான ஒரு விரதம் இந்த ஏகாதசி விரதம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், கவனமாக இருக்க வேண்டும். இனி 12 ராசிகளுக்குரிய பலன்களை பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக மேஷ ராசி. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். இளைய சகோதரர்கள் சகோதரிகள் மூலம் நல்ல அனுகூலமும் உதவியும் கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். அதேபோல் இந்த பிரிண்ட் மீடியா மற்றும் ஷேர் மார்க்கெட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபமான ஏற்றமான அனுகூலமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவராக இருந்தால் இன்றைய தினம் முயற்சியை கடுமையாக ஆக்குங்கள், நிச்சயமாக வேலை கிடைக்கும். பொருள் வரவு தன லாபம் அதிகரிக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரும் சிலருக்கு. தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகளெல்லாம் விலகுகின்ற நாள். நண்பர்கள் மூலம் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். திடீரென்று ஒரு நல்ல நண்பர் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுப்பார். அப்படி நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகின்ற நாள். எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் ஏற்படுகின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் திருப்பதி ஏழுமலையானை துதித்து இந்த ஏகாதசி விரதத்தை பற்றி சொன்ன. ஏகாதசி விரதம் ரொம்ப உன்னதமான ஒரு விரதம். ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக அடுத்த பிறப்பு கிடையாது. ஆக இந்த ஏகாதசி விரதத்தை பணிந்து திருப்பதி ஏழுமலையானை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். விரைவிலே கெட்டிமேளம் கொட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை துவங்குங்கள். உறவினர்களிடமிருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும். திடீர்னு கார்த்தால ரொம்ப நாளைக்கு முன்னாடி சண்டை போட்டவர் நடுவில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கூட பண்ண மாட்டேன்றார் அப்படின்னு மனசு வருத்தப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு கார்த்தால சாரி, குட் மார்னிங், குட் டே அப்படின்னு போட்டு அனுப்புவார். மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் திருப்பி பேசுவீங்க. அவங்கள்ட்ட மன வருத்தங்கள் நீங்கிவிடும். ஒருவருக்கொருவர் பேசினா அந்த வருத்தங்கள் எல்லாம் நீங்கிவிடும். அப்படி மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கி உறவினர்களோடும் நண்பர்களோடும் கலந்து பழகுகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். அலுவலகத்திலே உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்கின்ற நாள். பொருளாதாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கின்றது. இன்றைய தினம் பணம் திடீரென்று கைக்கு வரும்.
எதிர்பாராத இடத்திலிருந்தெல்லாம் பணம் கைக்கு வருகின்ற அற்புதமான நாள். உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படுகின்ற நாள். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகின்ற நாள் இன்றைய நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பணியிட மாற்றம் உண்டாகும். அதன் மூலம் உங்களுக்கு ஏற்றம் உண்டாகும். இப்படி எல்லா விதத்திலும் சந்தோஷமும் ஏற்றமும் மாற்றமும் இருக்கின்ற அற்புதமான இந்த நாளிலே நீங்கள் எல்லாம் வல்ல எம்பெருமான் என்று இந்த பெருமாளை சொல்லுவார்கள். இந்த பெருமாளை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் நல்ல திருப்திகரமாக இருக்கும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் தீரும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வருகின்ற அற்புதமான நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஒரு புதியதாக தொழில் செய்பவராக இருந்தால் இன்றைய தினம் அதற்கான முயற்சிகளை செய்யுங்கள், வெற்றி கிடைக்கும். ஏற்கனவே தொழில் செய்பவராக இருந்தால் இன்னொரு உபத்தொழிலுக்கு ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மேலும் வெற்றியை தரும். நல்ல பண வருமானத்தை கொடுக்கும். மனம் மிகவும் சந்தோஷமாக கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் இந்த தேப்பெருமாநல்லூர் மகாலிங்க சுவாமி, இந்த தேப்பெருமாநல்லூர் மகாலிங்க சுவாமியை வழிபட்டு உங்களுடைய வாழ்விலே மேலும் சிறப்பாக வாழுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி. கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே உள்ளார். இன்று சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகின்ற நாள். ஆகவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கிரெடிட் கார்டு போன்றவற்றை இன்றைய தினம் உபயோகிக்காதீர்கள். விரயங்கள் அதிகமாக காட்டுகின்றது. ஆகவே கிரெடிட் கார்டு போன்றவற்றை இன்றைய தினம் உபயோகிக்காதீர்கள். புதிதாக கடன் எதுவும் வாங்காதீர்கள். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். தேவையில்லாமல் யாருடைய விஷயத்திலும் நீங்கள் தலையிட வேண்டாம். மௌனம் கடைபிடிப்பது நல்லது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். என்றைக்கும் குலதெய்வம் நம் உடன் வருகின்ற தெய்வம். ஏதேனும் ஒரு பிரச்சனையா முதல்ல குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லி குலதெய்வமே என்னை காப்பாற்றுவாயாக என்று குலதெய்வத்தை அழையுங்கள். அழைத்த நொடியில் வருகின்ற தெய்வம் குலதெய்வம். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். தொழில் சம்பந்தமாக புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. புதிய முதலீடுகளை இன்றைய தினம் செய்யாதீர்கள். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகின்ற நாளாக இருக்கின்றது. பொருளாதாரம் சற்று நெருக்கடியாகத்தான் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆக இந்த நாளிலே நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இப்படி கவனமாக இருந்து செய்வதற்கு எந்த தெய்வத்தை பிடித்து கொள்ளலாம் என்றால் உடனடியாக நமக்கு நினைவுக்கு வருபவர் ஆஞ்சநேய பெருமான் தான். மனம் சஞ்சலமாக இருக்கும்போது நாம் ஆஞ்சநேய பெருமானை பற்றி கொண்டால் அந்த மன சஞ்சலம் தீரும். ஆஞ்சநேய பெருமானை நினைத்து கொண்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று ராமநாமத்தை உச்சரியுங்கள். ராமநாமத்தை எழுதுங்கள். ராமநாமத்தை எழுதுபவர்களுக்கு எந்த விதமான குறையும் வராது. ஆகவே ராமநாமத்தை எழுதி ராமநாமத்தை உச்சரித்து ஆஞ்சநேய பெருமானுடைய திருவடிகளை பற்றி கொண்டு ஆஞ்சநேயருக்கு ஒரு நெய்விளக்கு ஏற்றி வைத்து வெற்றிலை மாலை சாற்றி இன்றைய நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி. சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசியிலேயே இருக்கின்றார். இன்று மூத்த சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். உங்களுடைய அண்ணன் உங்களுக்கு திடீரென்று ஒரு பெரிய தொகையை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். எதிர்பார்த்த பணம் எல்லாம் கைக்கு வரும். மூத்த சகோதரர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள்.
காரிய தடைகள் இருந்தால் அவை விலகும். கடந்த 1-2 நாட்களாக ஏதேனும் ஒரு பணியை துவங்கி இருப்பீர்கள், ஆனால் அது சரியாக நடைபெறாமல் இருக்கும். இன்றைய தினம் அந்த தடைகள் விலகிவிடும். தடைகள் விலகி காரிய விருத்தி ஏற்படுகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். அது விஷயமாக யோசித்து செயல்படுவீர்கள், வெற்றியை காண்பீர்கள். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற நாள். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நாள். இல்லத்திலே உங்களுடைய வயதுக்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு நல்லது நடக்கும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். கடன் பிரச்சனைகள் தீர்கின்ற நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கின்ற நாள். இப்படி எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் தருகின்ற அற்புதமான இந்த நல்ல நாளிலே நீங்கள் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி கொள்ளுங்கள். பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச்ச என்று அவருடைய மந்திரத்தை சொல்லி அவருடைய ஆலயத்துக்கு சென்று அந்த அக்ஷதா அரிசி பிரசாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த நாள் சிறப்பாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று அரசு சம்பந்தமாக உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். அரசாங்க வகையிலே ஏதேனும் கடனுக்கோ அல்லது டெண்டரோ போட்டிருந்தீர்கள் என்றால் அது உங்களுடைய கைக்கு தேடி வருகின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆகவே அது விஷயமாக முயற்சி செய்யுங்கள், வெற்றி கிடைக்கும். சிலருக்கு வீடு வண்டி வாகன வகையிலே சுப செலவுகள் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். புதிதாக வீடு வாங்குவதற்கு அட்வான்ஸ் கொடுப்பீர்கள், அல்லது வண்டி வாகனம் வாங்குவதற்கு அட்வான்ஸ் கொடுப்பீர்கள். ஏதோ ஒரு வகையிலே வீடு வண்டி வாகன பிராப்தி உண்டாகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும். தாயார் வழியிலே உங்களுடைய அண்ணாவோ தம்பியோ தங்கையோ உங்களுக்கு பெரிய வகையிலே உதவி செய்வார்கள். ஆக தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். நான் முன்பே சொன்னது போல் மீடியாவிலே வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அற்புதமான நாள் இன்றைய நாள். புதிதாக ஏதேனும் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து செய்ய சொல்வார்கள். அதை நல்லபடியாக முடித்து நல்ல பெயரும் புகழும் பெறுவீர்கள். உங்களுக்கு உத்தியோக உயர்வு ஏற்படும் அந்த வகையிலே. ஆக மீடியா துறையிலே வேலை பார்ப்பவர்களுக்கு அற்புதமான நாள். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை கைக்கு வரும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. சிலருக்கு உத்தியோக வகையிலே மாற்றம் ஏற்படுகின்ற நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே நீங்கள் இந்த அகோர வீரபத்ரர், இந்த வீரபத்ரரை பணிந்து உங்களுடைய நாளை மேலும் மேலும் சிறப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். அகோர வீரபத்ரரை பணிந்து அவருக்கு நெய் தெய்வம் ஏற்றி, எல்லா தெய்வங்களுக்கும் நெய் தெய்வம் ஏற்ற வேண்டும். நெய் தெய்வம் நம்முடைய மனதை குளிர்விப்பது, இறைவனுக்கு மிகவும் பிடித்தமானது நெய் தெய்வம். ஆக நெய் தெய்வம் ஏற்றி அகோர வீரபத்ரரை வழிபட்டு உங்களுடைய நாளை மேலும் சிறப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே உள்ளார். ஆகவே இன்று உங்களுக்கு உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு உண்டாகும். சகல பாக்கியங்களும் உண்டாகின்ற அற்புதமான நாள் இன்றைய நாள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆகவே குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக காத்திருக்கின்ற தம்பதிகள் எல்லாம் இன்றைய தினம் மருத்துவரை சந்தித்து ஆலோசனை செய்யுங்கள். நீங்கள் நினைத்தபடி அடுத்த வருடம் உங்களுடைய கையிலே மழலை தவழும். சந்தோஷமாக இருப்பீர்கள். ஆகவே நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள் இன்றைய தினம். அதற்கான முயற்சிகளை எல்லாம் செய்ய வேண்டும். நாள் நல்லா இருக்கும்போது நாம் சோம்பேறித்தனத்தை உதறி தள்ளி அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலே முயற்சிகளை செய்யுங்கள், வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழில் வியாபாரத்திலே நல்ல லாபம் ஏற்படும்.
கொஞ்சமாக தான் லாபம் வரும்னு நினச்சி ஒரு விஷயத்தை செஞ்சுருப்பீங்க. ஆனால் மிகப்பெரிய லாபம், நீங்கள் எதிர்பார்க்காத லாபம் கிடைக்கும் அந்த வகையிலே. ஆக எதிர்பாராத லாபம் வருகின்ற நாள். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடி வருகின்ற நாள் இன்றைய நாள். ஆகவே யாருக்கேனும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தால் இல்லத்திலே உடனடியாக சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை துவங்குங்கள், வெற்றி கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். ஆக எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் தருகின்ற இந்த அற்புதமான நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாள் நல்லா இருக்கும்போது அன்றைய தினம் நாம் சோம்பேறித்தனம் இல்லாமல் எல்லா முயற்சிகளையும் செய்து வெற்றி பெற வேண்டும். ஆகவே இன்று அதற்கான அற்புதமான நாள், உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் அந்த முருகப்பெருமானை பணிந்து உங்களுடைய நாளை மேலும் வெற்றிகரமான நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. என்றாலும் தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும். சந்திராஷ்டமத்தை கண்டு பயம் கொள்ளக்கூடாது. பயம் இல்லாமல் நிதானமாக இருக்க வேண்டும். அன்றைய தினம் என்ன ஒன்று என்றால், யாரிடமும் அதிகம் பேசக்கூடாது. மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். மௌனத்தை கடைபிடிப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் ஒன்றும் செய்யாது. ஆகவே யாரிடமாவது ஏதேனும் பேசினால்தான் பிரச்சனை வரும். அடுத்தவருக்கு நாமாக சென்று ஏதேனும் அறிவுரை சொன்னால் அவர் நம்மீது கோபப்படுவார். ஆகவே மௌனமாக இருந்து அடுத்தவர்களுக்கு எந்த விதமான ஆலோசனைகளையும் சொல்லாமல் நாம் செய்கின்ற வேலையிலே மட்டும் கவனம் கொண்டு வேலையை கவனமாக செய்ய வேண்டும். அதேபோல் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படுகின்ற நாள் இன்றைய நாள். மனக்குழப்பம், பதற்றம் இருக்கக்கூடிய நாள். அதை தவிர்ப்பதற்கு ஜெய் ஸ்ரீராம் என்ற ஒரே மந்திரம், ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி கொண்டிருந்தால் மனக்குழப்பங்கள் காணாமல் போகும். ஆகவே அந்த ஸ்ரீராமபிரானுடைய மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். ராமநாமத்தை ஜபித்து கொண்டே இருங்கள். புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் வாங்காதீர்கள். வாங்கிய கடனுக்கு இன்று பிரச்சனை உண்டாகும், அதிகமாகும். எனவே புதிதாக கடன் வாங்காதீர்கள். கடன் கொடுக்க இருப்பவர்களுக்கு சற்று பொறுத்து கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் ரிக்வெஸ்ட் செய்யுங்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். ஆகவே இன்றைய தினம் எதுவும் பேசாமல் மௌனத்தை கடைபிடித்து ராமநாமத்தை சொல்லி இந்த நாளை கடியுங்கள். பற்றி கொள்ள வேண்டிய தெய்வம் அந்த அயோத்தி ராமன். ராமனுடைய கருணையால் நாள் சிறப்பாக. வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே உள்ளார். இன்று திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். இன்றைய தினம் அதற்கான முயற்சிகளை செய்தால் இல்லத்திலே வெகு விரைவிலே கெட்டி மேளம் கொட்டும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். எதிலும் வெற்றி உண்டாகும். எந்த காரியம் செய்தாலும் வெற்றி. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்கின்ற அற்புதமான நாள். 2 பேரும் அந்யோன்யமாக இருப்பீர்கள். புதிய வேலை வாய்ப்பு சிலருக்கு உண்டாகும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது இன்றைய நாள். ஆகவே புதிய முயற்சிகளை எல்லாம் தைரியமாக தொடங்குங்கள். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து சந்தோஷமாக இருக்கின்ற நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும் இன்றைய தினம். புதிய வீட்டுக்கோ அல்லது வண்டி வாகனத்துக்கோ இன்று முயற்சி செய்தால் அது நல்லபடியாக நடக்கும். வாடகை வீடு கூட இப்போ இருக்கின்ற வீட்டிலிருந்து வேறு வீட்டுக்கு போக வேண்டும் என்று நீங்கள் யோசித்தால் இன்றைய தினம் அதற்கான முயற்சிகளை செய்யுங்கள். வெற்றி கிடைக்கும். நல்ல வீடாக கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் சொந்த வீடு பார்த்துக்கலாம். இப்போது இருக்கிற வீட்டிலிருந்து நல்ல வீட்டுக்கு செல்லுங்கள். அதற்கான முயற்சிகளை செய்தால் நல்லபடியாக நடக்கும். அலுவலகத்திலே புகழ் சேர்கின்ற நாள். சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஏற்படுகின்ற நாள். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகின்ற நாள். இப்படி எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற இந்த நாளை நீங்கள் குதூகலமாக கொண்டாடுங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அம்பாள் வழிபாடு. இந்த மாதா புவனேஸ்வரியை பணிந்து கொண்டு பற்றி கொண்டு
மாதா புவனேஸ்வரி சரணம் என்று அவளுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். அற்புதமான நாள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி. மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே உள்ளார். இன்று சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். நல்ல வேலை கிடைக்கும். ஏற்கனவே செய்து கொண்டிருந்த வேலையிலே சம்பளம் குறைவாக இருந்திருக்கின்றது என்றால் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல வேலை கிடைத்து சம்பள உயர்வும் கிடைக்கும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாக வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே கூட்டு தொழிலே கவனமாக இருங்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தருகின்ற அற்புதமான நாள். குலதெய்வத்தை நினைத்து கொண்டே இருங்கள். குலதெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். காரியத்தடைகள் ஏற்பட்டு அவை விலகுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. காரியத்தடை முதலில் ஏற்படும், அதன் பிறகு அது விலகிவிடும். இறைவனுடைய அருளாலே காரியத்தடை விலகுகின்ற நாள், ஏற்பட்டு விலகுகின்ற நாள். அலுவலகத்திலே வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள் இன்றைய நாள். ஆகவே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை. ஆகவே விட்டு கொடுத்து செல்லுங்கள் கணவன் மனைவிக்குள். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். ஆகவே கவனமாக இருங்கள். வாகனத்திலே செல்லும்போது கவனமாக இருங்கள். வாகனத்திலே செல்லும்போது செல்போன் பேசாதீர்கள். வண்டி அப்படி பேசி ஆக வேண்டும் என்றால் ஓரமாக வண்டியை நிறுத்திவிட்டு பேசுங்கள். ஏனென்றால் வண்டி வகையிலே விரயங்கள் தென்படுகின்றது. ஆகவே கவனமாக இருங்கள். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும், தாமதமாகும். தள்ளி போடுங்கள், பரவாயில்லை. இன்றைய தினம் பேசினால் சரியாக நடக்காது. ஆகவே தள்ளி போடுங்கள். உடல் உழைப்பு அதிகமாகி உங்களுக்கு வருமானம் குறைகின்ற நாள் இன்றைய நாள். ஆகவே கவனமாக இருங்கள். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். வியாபாரத்திற்காக எந்த விதமான புதிய முதலீடும் இன்றைய தினம் செய்யாதீர்கள். கடன் வாங்காதீர்கள். இன்றைய நாளிலே நீங்கள் அந்த குபேரனை பணிந்து நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி உங்களுக்கு ராசியிலேயே இருக்கின்றார். இன்று குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். மக்கட்பேறு கிடைக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான நாள் இன்றைய நாள். ஆகவே மக்கட்பேருக்கான முயற்சிகளை தொடங்குங்கள். வெற்றி கிடைக்கும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். சிலர் குடும்பத்தோடு ஆன்மீக சுற்றுலா செல்வீர்கள். ஆறுவடை வீட்டுக்கு போயிட்டு வரலாமா, நவ திருப்பதிக்கு போகலாமா என்று பிளான் பண்ணுவீங்க. உட்காந்து பிளான் பண்ணி அடுத்த வாரம் தொடர்ந்து லீவு வருது, போகலாம். எங்கே போகலாம், விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி எங்கு செல்லலாம் என்று யோசனை செய்வீர்கள். பிள்ளையார்பட்டி போகலாமா, குன்னக்குடி போகலாமா. பிள்ளையார்பட்டி போனால் அப்படியே குன்னக்குடி எல்லா தெய்வத்தையும் பார்த்து வரலாம். இப்படி யோசனை செய்வீர்கள் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கு. கடன் பிரச்சனைகள் தீரும். கடன் பிரச்சனைகள் தீர்ந்து மனம் நிம்மதி பெறுகின்ற நாள். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். நல்ல பணவரவு, திடீர் பணவரவு ஏற்படுகின்ற நாள். தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமைகள் சந்தோஷத்தை தரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற அற்புதமான இந்த நாளிலே நீங்கள் பிள்ளையார்பட்டி கற்பக கணபதியை பற்றி கொண்டு அவனுடைய அருளாலே இந்த நாளை மேலும் சிறப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி. இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு 3ஆம் இடத்திலே உள்ளார். இன்று வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். சிலர் சொந்த நிலம் வாங்க அட்வான்ஸ் கொடுப்பீர்கள். ரியல் எஸ்டேட் வேலை செய்பவர்களுக்கு நல்ல லாபம் வரும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடி வருகின்ற அற்புதமான நாள். பண வரவு அதிகரிக்கும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். அவற்றால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். ஆகவே இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் மனமுவந்து. அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது. திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்ற நாள் இன்றைய நாள்.
இன்றைய நாளிலே சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை துவங்கினீர்களானால் விரைவிலே கார்த்திகை மாதம் நிச்சயதார்த்தம் செய்து தை மாதம் கல்யாணம் நடக்கும். ஆக சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தொடங்குங்கள், வெற்றி கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். தாய் வழி சொத்து கைக்கு வரும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள். கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் தருகின்ற அற்புதமான இந்த நல்ல நாளிலே நீங்கள் இந்த புன்னைநல்லூர் மாரியம்மனை பணிந்து உங்களுடைய நாளை மேலும் சிறப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் நாளைய தினம் ராசி பலனிலே சந்திக்கின்றேன். வணக்கம்.